வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் லேர்ன் வித் சரண். இன்னைக்கு வந்து டைம் அண்ட் ஒர்க்கில் நம்ம டைப் 8ல் மொதல் சம் பார்க்கலாம். ஸோ ஏ அண்ட் பி டுகெதர் கேன் கம்ப்ளீட் ஏ பீஸ் ஆஃப் ஒர்க். டுகெதர்னா சேர்ந்து a piece of work in 20 days. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். ஃபுல் ஸ்டாப். தே, இந்த தே அப்படின்றத வந்து யாரை குறிக்குன்னா அவங்களே தான் குறிக்கும். A plus B தான் they did this work for 18 days. So இது வந்து செகண்ட் ஸ்டேட்மெண்ட். C completed அது and போட்ட third statement. And C completed the remaining work. இது வந்து remaining work in 10 days. So இது ஒரு ஸ்டேட்மெண்ட். In how many days can A, B, C together எல்லா மூணு பேரும் சேர்ந்து complete the work. The workனா அது முழு வேலை. இதுதான் நமக்கு கொஸ்டினோட ஸ்ப்ளிட் அப். ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஏ பிளஸ் பி கேன் அவங்களோட எபிலிட்டி, அவங்களோட முடியும் ஒரு ஃபுல் ஒர்க்கை எத்தனை நாளில் 24 டேஸில். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டோட எழுதியாச்சு. தேனா யாரு? அவங்களே தான். தே டிட் திஸ் ஒர்க் ஃபார் 18 days. இந்த ஃபார்ன்றது தான் நம்ம ரொம்ப முக்கியமான ஃபார். நம்மள நிறைய சம் போட்டிருக்கோம் ஃபார்ல. ஸோ இந்த ஃபார்னா இது முழு ஒர்க்குனா அவங்க வந்து சம் ஒர்க் தான் கம்ப்ளீட் பண்ணும், கொஞ்சம் ஒர்க்கு தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். இந்த ஃபார் ஸ்டேட்மெண்ட்ல ஃபார் அப்படின்னு எவ்வளோ நாள்? 18 days. சம் ஒர்க் அவங்க எவ்வளோ நாள் போட்டிருக்காங்க? 18 daysல கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க கொஞ்சம் ஒர்க். சி கம்ப்ளீட்டட் த ரிமைனிங் ஒர்க். சி கம்ப்ளீட்டட், அவர் முழு ஒர்க்கை பண்ணல, அவர் எவ்வளோ பண்ணியிருக்காரு? ரிமைனிங் ஒர்க். இவங்க முழு ஒர்க்கில் கொஞ்சம் ஒர்க் பண்ணியிருக்காங்க, இவர் வந்து மீதி வேலையை எவ்வளோ நாளில் பண்ணியிருக்காரு? சி ஒர்க் ரிமைனிங் ஒர்க் இன் 10 days. அப்போ 10 days. ஏன் இந்த டேஸ் கூட நம்ம போடல? இது வந்து முழு ஒர்க், இவங்க கொஞ்சம் ஒர்க் தான் போட்டிருப்பாங்க, இது தனி டேஸ். சரி, அதுக்கப்புறம் என்ன கேட்குறாங்க? இன் ஹவு மெனி டேஸ், இன் ஹவு மெனி டேஸ் கேன் ஏ பி சி டுகெதர் கேன் கம்ப்ளீட் த ஒர்க். த ஒர்க்னா ஃபுல் ஒர்க். அப்போ ஃபுல் ஒர்க்னா they அவங்க மூணு பேரும் A plus B plus C together complete. இவங்க கொஞ்சம் வேலையை கேட்குறாங்க, இல்லை முழு வேலையை ஃபுல் ஒர்க்கை how many days, டேஸ் நேரா. இது வந்து நம்ம கொஸ்டினை எழுதியாச்சு. we have written the question. ஸோ இப்போ நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ நல்லா கவனிங்க, இது ரெண்டு பேருமே அதே ஆட்கள் தான். இவங்களால 24 நாளில் முடிக்கணும் அந்த வேலையை. ஆனால் எத்தனை நாள் பண்ணியிருக்காங்க? 18 நாள் பண்ணியிருக்காங்க. அப்போ 24 எவ்வளோ நாள் ஒர்க் பண்ணியிருக்காங்க? 18 நாள். அப்போ ரெண்டுத்தையும் நம்ம 6ஆல் கட் பண்ணோம்னா 6 3 18, 6 நாள் 24. அப்போ 3/4 ஒர்க். ஓகே, 3/4 ஒர்க்கு தான் இவங்க முடிச்சிருக்காங்க. முழு ஒர்க்கில் 3/4 இவங்க கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. இப்போ சி வந்து ரிமைனிங் ஒர்க்கு, சியோட ரிமைனிங் ஒர்க். ரிமைனிங் ஒர்க்னா 4ல் 3 முடிச்சிருக்காங்க, அப்போ மீதி எவ்வளோ? 1 இருக்கு. அப்போ 1/4. இப்போ நம்ம வந்து இந்த டேஸ் எல்லாம் மூணுத்தையும் நிறைய பேர் பண்ற தப்பு என்னன்னா, 18 10 24 மூணுத்தையும் எல்சிஎம் எடுக்க ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ அது கிடையாது. இங்க நம்ம எப்பவுமே எல்சிஎம் எப்போ எடுக்கணும்னா ஃபுல் ஒர்க் இருந்தால் தான் எல்சிஎம் எடுக்கணும். ஃபுல் ஒர்க் உள்ள டேஸ்க்கு தான் எல்சிஎம் எடுக்கணும். ஸோ அப்போ நம்ம வந்து இதை வந்து 3/4 ஒர்க்குக்கு ஃபுல் ஒர்க்காக மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா ஏ பிளஸ் பிக்கு ஃபுல் ஒர்க்கு ஏற்கனவே 24 டேஸ் கொடுத்தாச்சு. இப்போ இதுக்கு மட்டும் நம்ம ஃபுல் ஒர்க்குக்கு மாற்றலாம். இப்போ ஃபுல் ஒர்க்கு அப்படின்னா 10 ஏற்கனவே நம்ம பார்ட் கணக்கில் போட்டுப்போம், இது அப்படியே தலைகீழ போடும். 4/1 ஈக்குவல் டு 40 டேஸ் தான் சியோட ஃபுல் ஒர்க்கோட டேஸ் இல்லையா? ஸோ இப்போ இந்த ரெண்டு நம்மளுக்கு எல்சி எடுக்கணும். ஏன் எல்சி எடுக்கணும்? இதுவும் ஃபுல் ஒர்க்கு, இதுவும் ஃபுல் ஒர்க்கு, அதோட டேஸ்க்கு தான் நம்ம எல்சியை எடுக்கணும். எல்சியை எடுக்கும்போது நமக்கு தெரியும், பெரிய நம்பரை நம்ம ரவுண்ட் பண்ணிப்போம். பெரிய நம்பரில் சின்ன நம்பர் கரெக்டாக வகுப்படுதா? போகாது. 2 24 48 ஆகிடும். ஸோ இது வந்து 0 இங்கே முடியறதுனால இது எதால் மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு 0ல் முடியும் அப்படின்னு பார்த்தா 5ஆல். 5 20, 2 2 10, 120. ஸோ 120 0ல் முடியுது. ஓகே, பட் 120 40ல் போகுமா? கரெக்டாக போகும். 4 3 12 இல்லையா? அப்போ 120 என்பது 120 யூனிட்ஸ்ன்றது எல்சிஎம். எல்சிஎம் மட்டும் இல்லை, இதுதான் டோட்டல் ஒர்க் இல்லையா? 120ல் 24 எத்தனை வாட்டி நம்ம இப்போ தான் பார்த்தோம்?
5 times. இதுதான் efficiency. days into efficiency equal to work. 120ல 40 டிவைட் பண்ணா எவ்வளவு ஆகுது? 0 0 கட் ஆயிட்டு 4 3 12. அப்போ இது இந்த எஃபிஷியன்சி யாருக்கு? a plus b ஓட டோட்டல் எஃபிஷியன்சி 5. இந்த 3 எஃபிஷியன்சி யாருக்கு? c ஓட எஃபிஷியன்சி 3. அப்போ a plus b க்கு 5, c க்கு 3. அப்போ 5 plus 3 8. அப்போ a plus b plus c ஓட எஃபிஷியன்சி எவ்வளவு? 8. சோ இப்போ இங்க என்ன கேக்குறாங்க? டோட்டல் வர்க்குக்கு எவ்வளவு எத்தனை யூனிட்ஸ்? 120 யூனிட்ஸ். இங்கேயும் டோட்டல் வர்க்குக்கு அதே 120 யூனிட்ஸ் காப்பி பண்ணிக்கலாம். இவங்க கேக்குறது டேஸ். சோ டேஸ் இன்டு எஃபிஷியன்சி ஈக்குவல் டு வர்க் இல்லையா? அப்போ क्वेश्चन மார்க் இருக்கு 120 டிவைடட் பை 8. ஒரு 8 கட் பண்ணோம்னா மீதி 4 i8 40. அப்போ 15. சோ 15 days your answer. ஓகே. சோ இதுல ஒண்ணுமே இல்ல, ரொம்ப சிம்பிள். நம்ம என்ன பண்றோம்? டோட்டல் வர்க் அவங்க டேஸ் கொடுத்துருக்காங்க. இங்க அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா இவ்வளவு டே ஃபார் இந்த நம்ம இந்த சம்மோட ஹைலைட்டே என்னன்னா ஃபார்னா முழுமையான வேலை பார்க்கல, கொஞ்ச நாட்கள் தான் வேலை பார்க்கறாங்க. இந்த டேஸை இங்க எடுத்துட்டு போய் எழுதிட்டு இந்த டேஸை நேரா எழுதிட்டு எல்சிஎம் எடுக்க கூடாது. ஸோ ஃப்ராக்ஷன் ஆஃப் ஒர்க் என்ன ஆகும்? இது எப்படி அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் ஒர்க் கண்டுபிடிச்சுன்னா அவங்க 2 பேரும் ஒரே ஆட்கள் தான். a plus 24 நாள்ல முடிக்கணும். ஆனா எவ்வளவு நாள் வேலை பார்த்துருக்காங்க? 18 நாள். 24ல 18 என்ன ரேஷியோ? 3/4. அப்போ 3/4 முழு வேலையில முக்கா வேலை முடிச்சிருக்காங்க. முழு வேலையில முக்கா வேலை முடிச்சா சி எவ்வளவு ரிமைனிங் ஒர்க்னு சொல்லியிருக்காங்க கொஸ்டின்ல. அப்போ முழுசுல முக்கா போச்சுன்னா கால் பாகம். இப்போ கால் பாகம்ன்றது இப்போ நம்ம எப்பவுமே எல்சிஎம் எடுக்கும் போது எப்படின்னா முழு பாகத்துக்கு உள்ள டேஸ்க்கு தான் எல்சிஎம் எடுக்கணும். அப்போ இதை முழு பாகத்துக்கு டேஸ், இது வந்து கால் பாகத்துக்கு தான் 10 days. இப்போ முழு பாகத்துக்குனா 10 இன்டூ இதை வந்து ரிவர்ஸ் பண்ணணும் 1/4 4/2. இந்த டேஸ் தான் சியோட முழு பாகத்தோட டேஸ், முழு ஒர்க்கோட டேஸ். அப்போ இங்கேயும் a plus b யோட முழு ஒர்க்கோட டேஸ். அப்போ இது ரெண்டு மேட்ச் ஆயிடுச்சு. அப்போ இதுக்கு தான் நம்ம எல்சி எடுத்து எஃபிஷியன்சி கண்டுபிடிக்கிறோம். எஃபிஷியன்சி கண்டுபிடிச்சி அந்த எஃபிஷியன்சியை சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நம்மளுக்கு இந்த a plus b c யோட எஃபிஷியன்சி கிடைக்கும். இது வந்து கடைசியில் கேட்கறது த ஒர்க், முழு ஒர்க்கை தான் கேட்குறாங்க. அப்போ அந்த முழு ஒர்க்குக்கு 120னா இந்த முழு ஒர்க்குக்கும் நமக்கு 120 காப்பி பண்ணிட்டோம்னா அதுலேருந்து கொஸ்டின் மார்க் பண்ணா இது இந்த பக்கம் போச்சுன்னா டிவைட்ல வரும் நம்மளுக்கு 15 days. ஸோ வெரி சிம்பிள். இப்போ அடுத்த கணக்கு பார்க்கலாம். P can do a piece of work in 10 days. After working for 4 days, P left the work. So இது வந்து அடுத்த ஸ்டேட்மென்ட். Third, and Q completes the remaining work in 9 days. If they had worked, na avanga had worked together from the beginning, how many days would they have taken to complete the work? Is that question. எப்படி solution போடலாம்னு பார்க்கலாம். So P can do a piece of work. So அவங்க ஒரு முழு வேலையை 10 daysல பார்க்கலாம். After working for 4 days, P left the work. 4 நாள் வேலை செஞ்ச பிறகு P வந்து போயிடுறான். அப்ப 4 நாள் செஞ்சிருப்பான் இல்லையா? So P worked for, இந்த for தான் முக்கியமானது. எவ்வளவு வேலை பார்த்துருப்பான்? ஃபுல் வேலை பார்த்துக்க மாட்டான். ஏன்னா 10 நாள் தான் ஃபுல் வேலை. After working for 4 days, 4 நாள் இல்லையா? ஸோ இப்போ வந்து மொத்த வேலை அவன் பார்க்க வேண்டியது 10 நாள் வேலை, அதில் 4 நாள் தான் பார்த்துருக்கான். 10ல் 4 இல்லையா? ஸோ என்ன 2/5 ஒர்க் அவன் பார்த்துருக்கான். ஆஃப்டர் தட் அவன் என்ன போயிட்டான். he left the work. Q complete the remaining work. ஸோ Q என்ன பண்ணுறாரு? ரிமைனிங் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுறாரு. ரிமைனிங் ஒர்க் எவ்வளோ? ரிமைனிங் Q complete the remaining work in 9 days. அவர் எத்தனை நாளில் முடிக்கிறார் ரிமைனிங் ஒர்க்கை? இப்போ 2/5 ஒர்க்கு 5ல் 2 முடிஞ்சிருச்சு. அப்போ மீதி 3/5 ஒர்க். அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க? if they had worked together, இவங்க 2 பேரும் சேர்ந்து வேலை செஞ்சிருந்தா
they had worked together. Togetherனா நம்மளுக்கு எப்படி சொல்லிருக்கா plus theyனா அவங்கன்னா ரெண்டு பேர். They had worked together from the beginning. ஆரம்பத்துல இருந்து full work. How many days நேரா how many days would they have taken to complete the work? Complete the work அதான் அங்க full work. இல்லையா? ஆரம்பத்துல இருந்து பார்த்தா இதான் क्वेश्चन நமக்கு கேட்டிருக்காங்க. இப்போ நமக்கு நல்லா தெரியும் ஒன் ஒர்க்கை தான் நம்ம கம்பேர் பண்ண முடியும். இங்க வந்து பியோட ஒன் ஒர்க் தெரிஞ்சு போச்சு, கியூவோட ஃபுல் ஒர்க் தெரியாது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், ஃபுல் ஒர்க்காக மாற்றணும். எப்படி மாற்றுறது, 9 × 5/3 3 3 3 × 5 15. இப்போ 15 தான் கியூவோட ஃபுல் ஒர்க் டேஸ். ஸோ இதுக்கும் தான் நம்ம எல்சிஎம் எடுக்கணும். ஏன் அது ரெண்டுத்துக்கு எல்சிஎம் எடுக்கணும், இதுவும் ஃபுல் ஒர்க்கு, இப்போ ஃபுல் ஒர்க்கோட டேஸ், ஃபுல் ஒர்க்கோட டேஸ். இப்போ 15 30. ஸோ நம்ம பெரிய நம்பரை எடுத்துப்போமா, பெரிய நம்பரில் சின்ன நம்பர் போகல. அப்புறம் நெக்ஸ்ட் 30, இதோட 2 மல்டிப்ளை 30 கண்டிப்பாக போகும். ஸோ 30 தான் எல்சிஎம், அதுதான் டோட்டல் ஒர்க். ஸோ டி இன்டு இ ஈக்குவல் டு ஒர்க்கு. ஸோ 30/10 ஈக்குவல் டு 3, 15 × 30/15 ஈக்குவல் டு 2. ரெண்டுத்தோட எஃபிஷியன்சியும் நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. ஸோ பியோட எஃபிஷியன்சி 3, கியூவோட எஃபிஷியன்சி 2. அப்போது 3 + 2 எவ்வளோ, 5. ஸோ இங்கே 5. இங்கே என்ன கேட்குறாங்க, ஒன் ஃபுல் ஒர்க் எவ்வளோ யூனிட்ஸு, 30 இல்லையா? அப்போ கொஸ்டின் மார்க் ஈக்குவல் டு 30/5 கட் பண்ணால் 6 days. 6 days இஸ் யுவர். வெரி சிம்பிள்.